மல்டி ஸ்பிளிட் ஏசி சர்வீஸ் செய்வது பாகம் 1. வணக்கம், என் பெயர் சாருமதி. இன்றைய வகுப்பிற்கு நீங்கள் அனைவரும் உற்சாகமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பகுதியில் மல்டி ஸ்பிளிட் ஏசி சர்வீஸ் செய்ய கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் மல்டி ஸ்பிளிட் ஏசியின் எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ்களை அடையாளம் காணவும், மல்டி ஸ்பிளிட் ஏசி சர்வீஸ் செய்வது மற்றும் நிறுவுவது முடியும். இப்போது இந்த பயிற்சியை செய்வதற்கு தேவையான உபகரணங்கள், பொருட்கள் மற்றும் கருவிகளை பார்ப்போம். தேவையான கருவிகள், உபகரணம் மற்றும் நுகர்வு பொருட்கள். ட்ரெய்னிஸ் கிட் ஒரியன், இரு முனைகள் கொண்ட ஸ்பேனர் 14 mm, 15 mm, 16 mm, 17 mm, 19 mm ஒரியன், 1/4 இன்ச்சுகள் வால்வ் கீ ஒரியன், பைப் கட்டர் ஒரியன், ஃபிளாரிங் டூல் செட் ஒரியன், ட்ரில்லிங் மெஷின் ஒரியன், ஏர் ப்ளோவர் ஒரியன், பிரஷர் கேஜ் ஒரியன், காம்பவுண்ட் கேஜ் ஒரியன், ஒரு ஸ்பிளிட் ஏசி அமைப்பு ஒரியன், மல்டிமீட்டர் ஒரியன், வாக்யூம் கிளீனர் ஒரியன், அனிமோமீட்டர் ஒரியன், wire brush ஒரியன், fin comb ஒரியன், test lamp ஒரியன், screw driver ஒரு செட், tester ஒரியன், cutting plier ஒரியன், nose plier ஒரியன், wire stripper ஒரியன். தேவையான உபகரணம்: மல்டி ஸ்பிளிட் ஏசி அமைப்பு ஒரியன். தேவையான பொருட்கள் மற்றும் கூறுகள்: 1/4 இன்ச் யூனியன் கனெக்ஷன் ஒரியன், 1/4 இன்ச் காப்பர் டியூப் 5 அடி, காட்டன் வேஸ்ட் தேவைக்கேற்ப, ஃபிளார் நட்டுகள் 4 எண்கள். மல்டி ஸ்பிளிட் அல்லது VRV, VRF ஏர் கண்டிஷனர் என்றால் என்ன என்று பார்ப்போம். மல்டி ஸ்பிளிட் ஏர் கண்டிஷனிங் இது VRV மாறும் ரெஃப்ரிஜரண்ட் அளவு மற்றும் VRF மாறும் ரெஃப்ரிஜரண்ட் ஓட்டம் அமைப்புகள் என அழைக்கப்படும் அமைப்புகள் பல இன்டோர் யூனிட்டுகளுடன் இணைக்க ஒரு அவுட்டோர் யூனிட்டை பயன்படுத்துகிறது. இது பல்வேறு காலநிலை தேவைகளை கொண்ட இடங்களுக்கு ஏற்றதாக அமைகிறது. சிங்கிள் ரூம் ஸ்பிளிட் ஏர் கண்டிஷனர் போலல்லாமல் மல்டி ஸ்பிளிட் ஏர் கண்டிஷனர் ஒரே நேரத்தில் பல அறைகளை குளிர்விக்க அனுமதிக்கிறது. முக்கிய வேறுபாடு அவற்றின் அமைப்பில் உள்ளது. ஸ்பிளிட் ஏசியில் ஒரு கம்ப்ரஸர் மற்றும் ஏர் அவுட்லெட் உள்ளது. அதே சமயம் மல்டி ஸ்பிளிட் ஏசியில் 5 அவுட்லெட்டுகள் உள்ளன. இவை அனைத்தும் ஒரே கம்ப்ரஸருடன் இணைக்கப்பட்டுள்ளன. இன்டோர் யூனிட்டுகள் ரெஃப்ரிஜரண்ட் பைப்லைன்கள் மற்றும் கேபிள்கள் வழியாக அவுட்டோர் யூனிட்டுடன் இணைக்கப்பட்டு சுவரில் பொருத்தப்படலாம், தரையில் நிற்கும் அல்லது கூரையில் பொருத்தப்படலாம். இப்போது யூனிட்டை எவ்வாறு சேவை செய்வது என்று பார்ப்போம். பணி 1: இயந்திர கூறுகளை அடையாளம் காணவும். யூனிட்டிலிருந்து பிளக்கை அகற்றவும். முன் கிரில்லை அகற்றவும். இன்டோர் யூனிட்டிலிருந்து கட்டுப்பாட்டு பலகை கவரை நீக்கவும். கண்டென்சிங் யூனிட் வரை சக்ஷன் வயரிங் மற்றும் லிக்விட் லைனப்பை கண்டறியவும். கண்டென்சிங் யூனிட் வெளிப்புற கவர் மற்றும் கண்ட்ரோல் பேனல் கவர் ஆகியவற்றை அவிழ்த்து அதை அகற்றவும். பெயரிடப்பட்ட காம்போனன்ட்களை அடையாளம் காணவும். கம்ப்ரஸர் அவுட்டோர். ரெஃப்ரிஜரண்ட் கேஸை கம்ப்ரஸர் லிக்விட் நிலையில் மாற்றுவதன் மூலம் ஏர் கண்டிஷனிங் அமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மின்தேக்கி அவுட்டோர். கண்டென்சர் என்பது சுற்றுச்சூழலில் வெப்பத்தை வெளியிடுவதன் மூலம் காற்றை குளிர்விக்கும் ஒரு முக்கிய அங்கமாகும். ட்ரையர் ஃபில்டர் அவுட்டோர். ஃபில்டர் ட்ரையர் என்பது ரெஃப்ரிஜரண்டிலிருந்து ஈரப்பதம் போன்ற அசுத்தங்களை அகற்றும் ஒரு வடிகட்டுதல் கருவியாகும். இவாபரேட்டர் காயில் இன்டோர். இன்டோர் யூனிட்டுக்குள் இவாபரேட்டர் காயில் சுற்றுச்சூழலிலிருந்து வெப்பத்தை உறிஞ்சி குளிரூட்டிக்கு மாற்றுவதன் மூலம் காற்றை குளிர்விப்பதில் முக்கியமானது. அக்குமுலேட்டர் இன்டோர். கம்ப்ரஸர் கிராங்க் கேஸுக்குள் நுழைவதற்கு முன்பு லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட்டை நிறுத்தி வைப்பதே அக்குமுலேட்டரின் நோக்கம். இது இவாபரேட்டர் மற்றும் கம்ப்ரஸர் இடையே சக்ஷன் லைனில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. எக்ஸ்பான்ஷன் வால்வ் இன்டோர். அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சாதனமாக செயல்படும் எக்ஸ்பான்ஷன் வால்வ் அமைப்பினுள் உகந்த அழுத்த நிலைகளை பராமரிக்க ரெஃப்ரிஜரண்டின் ஓட்டத்தை விரிவுபடுத்துகிறது. கெப்பாசிட்டர் இன்டோர். துவக்கத்தின் போது ஏர் கண்டிஷனிங் அமைப்பை நிலைப்படுத்த ஒரு கெப்பாசிட்டர் உதவுகிறது. PCB இன்டோர் யூனிட். ஒரு PCB அல்லது அச்சிடப்பட்ட சர்க்யூட் போர்டு AC மின்சாரத்தை வழங்கும் திறன் கொண்ட மின் விநியோக அமைப்பாக செயல்படுகிறது.
உங்கள் வால் அவுட்லெட்டிலிருந்து பெறப்பட்ட ஏசி மின்னழுத்தத்தை உங்கள் பல்வேறு கருவிகள் மற்றும் சாதனங்களால் பயன்படுத்தக்கூடிய டிசி மின்னழுத்தமாக மாற்றுவதே இதன் முக்கிய பங்கு ஆகும். ஏர் ப்ளோவர் இன்டோர். ஃபேனுக்கு நிகரான ஏர் ப்ளோவர் அறை முழுவதும் குளிர்ந்த காற்றை விநியோகிப்பதில் கருவியாக உள்ளது. இதனால் முழு ஏர் கண்டிஷனிங் அமைப்பின் திறமையான செயல்பாட்டை உறுதி செய்கிறது. ரெஃப்ரிஜரண்ட் அமைப்பு. வெப்ப பரிமாற்றத்திற்கான ஒரு ஊடகமாக ரெஃப்ரிஜரண்ட் ஆனது வெப்பத்தை ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு உறிஞ்சி எடுத்து செல்கிறது. சூடான நாட்களில் அறையை குளிர்விக்க உதவுகிறது. ஏர் ஃபில்டர் இன்டோர். தூசி மற்றும் அழுக்கு போன்ற திடமான துகள்களை தடுத்து ஏர் ஃபில்டர் காற்றோட்டத்தை அனுமதிக்கிறது. ட்ரெயின் ஹோஸ் இன்டோர் அல்லது அவுட்டோர். ட்ரெயின் ஹோஸ் கண்டென்சரில் இருந்து தண்ணீரை அகற்ற உதவுகிறது. மோட்டார் ஃபேன் அவுட்டோர். கண்டென்சரில் இருந்து சுற்றுச்சூழலுக்கு சூடான காற்றை வெளியேற்ற மோட்டார் ஃபேன் உதவுகிறது. இதனால் குளிர்ச்சி செயல்முறைக்கு பங்களிக்கிறது. தெர்மிஸ்டர் இன்டோர். தெர்மிஸ்டர்கள் வெப்பநிலை சென்சார்கள். அவை தீ எச்சரிக்கைகள், அடுப்புகள் மற்றும் குளிர்சாதன பெட்டிகள் போன்ற அன்றாட சாதனங்களில் காணப்படுகின்றன. குறிப்புக்காக ஒரு அட்டவணையில் கூறுகள் மற்றும் செயல்பாடுகளின் பெயரை பதிவு செய்யவும். பணி 2. கூலிங் காயில் ஆய்வு மற்றும் சுத்தம் செய்தல். ஸ்பிளிட் ஏர் கண்டிஷனரை தொடங்கவும். அனிமோமீட்டரை கொண்டு கூலிங் காயில்கள் காற்றோட்டத்தை அளவிடவும் மற்றும் தெர்மோமீட்டரை பயன்படுத்தி கிரில் வெப்பநிலையை கவனிக்கவும். காற்றோட்டம் குறைவாக இருந்தால் காயில்களை சுத்தம் செய்யவும். முன் மற்றும் பக்க பேனல்களை அவிழ்த்து அகற்றவும். பின்னர் அவற்றை சோப்பு நீரில் சுத்தம் செய்யவும். ஏர் ஃபில்டர்களை சேதப்படுத்தாமல் கவனமாக வெளியே எடுக்கவும். இவாபரேட்டர் கூலிங் காயில் ஃபின்களை சோப்பு கரைசல் மற்றும் அழுக்காக இருந்தால் ஒரு வாக்யூம் கிளீனர் மூலம் ஆய்வு செய்து சுத்தம் செய்யவும். ப்ளோவர் மோட்டாரை பாதுகாக்கவும். இவாபரேட்டர் சுருளை சுத்தம் செய்ய வயர் பிரஷை பயன்படுத்தவும். காயிலை வாக்யூமால் சுத்தம் செய்யவும். தேவைப்பட்டால் கூலிங் காயில்களை கழுவ ஒரு கிளீனிங் சொல்யூஷனை பயன்படுத்தவும். ஃபின் கோம்பால் ஃபின்களை நேராக்குங்கள். நீர் அழுத்தத்துடன் ஃபின்களை அலசவும். ப்ளோவர் மோட்டாரிலிருந்து அட்டையை அகற்றவும். ப்ளோவர் மோட்டாரை லூப்ரிகேட் செய்யவும். முன் மற்றும் பக்க பேனல்களை மீண்டும் இணைக்கவும். ஏர் ஃபில்டர்ஸ்களை சுத்தம் செய்து மீண்டும் நிறுவவும். யூனிட்டை மறுதொடக்கம் செய்யுங்கள். அனிமோமீட்டருடன் காற்று ஓட்டத்தை அளவிடவும் மற்றும் ஆரம்ப அளவீடுகளுடன் ஒப்பிடவும். கிரில் வெப்பநிலை மற்றும் மின்னோட்டத்தை சரிபார்க்கவும். பணி 3. ஏர் ஃபில்டர் ஆய்வு மற்றும் சுத்தம் செய்தல். முன் கிரில்லை திறக்கவும். ஒவ்வொரு ஏர் ஃபில்டரின் சென்டர் டேபையும் மெதுவாக தூக்கி பின் அவற்றை அகற்ற கீழ் நோக்கி இழுக்கவும். ஃபில்டர்களை தண்ணீர் அல்லது வாக்யூம் கிளீனரால் சுத்தம் செய்யவும். கடுமையான தூசிக்கு வெதுவெதுப்பான நீரில் மென்மையான சோப்பை பயன்படுத்தவும். ஃபில்டர்களில் நிழலில் உலர அனுமதிக்கவும். முன் பேனலின் ஸ்லாட்களில் வடிகட்டிகளை மீண்டும் வைக்கவும். முன் கிரில்களை இருபுறமும் நடுவிலும் மாட்டவும். குறிப்பு: அழுக்கடைந்த ஏர் ஃபில்டர்களுடன் செயல்படுவது குளிரூட்டும் திறனை குறைக்கிறது மற்றும் ஆற்றலை வீணாக்குகிறது. பணி 4. ஃபேன் மோட்டார் ஆய்வு. ஆய்வுக்கு முன் செயல்பாடு நிறுத்தப்பட்டிருப்பதையும் பிரேக்கர் முடக்கப்பட்டிருப்பதையும் உறுதி செய்யவும். ஃபேன் மோட்டார்களிலிருந்து கெப்பாசிட்டரை அகற்றவும். கெப்பாசிட்டரை சிறிது நேரம் எலக்ட்ரிக் சப்ளையுடன் இணைப்பதன் மூலம் சோதிக்கவும். துண்டிக்கப்பட்ட பிறகு கெப்பாசிட்டரின் இரு டெர்மினல்களையும் ஷார்ட் செய்யவும். தீப்பொறி வருகிறது என்றால் அதை பயன்படுத்தலாம், இல்லையெனில் கெப்பாசிட்டரை மாற்றவும். வெப்பநிலை அல்லது மல்டிமீட்டரை பயன்படுத்தி இயங்கும் மற்றும் தொடங்கும் வைண்டிங்களின் தொடர்ச்சியை சோதிக்கவும். தடையில்லாத இயக்கத்தை உறுதிப்படுத்த மோட்டார் ஷாஃப்டை சுழற்றுங்கள். பியரிங்களை சரிபார்க்கவும். கண்டென்சர் பிளேட் மற்றும் இவாபரேட்டர் ப்ளோவர் சுதந்திரமாக சுழல்வதை உறுதி செய்யவும். மோட்டார்களை லூப்ரிகேட் செய்யவும். மோட்டார்களை சுத்தம் செய்யவும். கெப்பாசிட்டர் மற்றும் ஃபேன் மோட்டாருக்கான மின் இணைப்புகளை மீண்டும் இணைக்கவும். கண்டென்சர் பிளேட், கண்டென்சர் ஃபின்கள், பேஸ் பிளேட் அல்லது ஷ்ரவுட் ஆகியவற்றை தொட்டால் பிளேட் அல்லது மோட்டாரை சரி செய்யவும். இவாபரேட்டர் ப்ளோவர், ப்ளோவர் ஹவுசிங்கை தொட்டால் ப்ளோவரின் நிலையை சரி செய்யவும். வெவ்வேறு கூறுகளை சோதித்து பழுதடைந்த பாகங்களை சரிபார்த்து ஏதேனும் இருந்தால் அவற்றை மாற்றவும். நீங்கள் தனிப்பட்ட பாகங்களை சரிபார்த்தவுடன் யூனிட்டை மீண்டும் இணைக்கவும். அதை இயக்கி அதன் சரியான செயல்பாட்டை சரிபார்க்கவும். இது மல்டிஸ்பிளிட் ஏசியின் முழுமையான சோதனையை உறுதி செய்கிறது. நிறுவல். முடிந்தவரை குளிர்ச்சியான இடத்தை தேர்வு செய்யவும்.
அந்த இடம் நன்கு காற்றோட்டமாக இருக்க வேண்டும் மற்றும் இன்டேக் காற்று அவுட்டோர் வெப்பநிலையை விட வெப்பமாக இருக்கக்கூடாது. அதிகபட்சம் 45 டிகிரி செல்சியஸ். டியூவல் சிஸ்டம் கிட்டை நிறுவுதல். டியூவல் சிஸ்டம் கிட் ரெஃப்ரிஜரண்ட் சர்க்யூட்களை 2 சுற்றுகளாக பிரிக்கிறது. இது ஒரு அவுட்டோர் யூனிட்டை வைத்து 2 அறைக்கு ஏர் கண்டிஷனிங்கை செயல்படுத்துகிறது. டியூவல் சிஸ்டம் கிட்டை பயன்படுத்தும் போது 2 இன்டோர் யூனிட்டுகள் மொத்தம் 4 யூனிட்டுகள் ஒரு அவுட்டோர் யூனிட்டுடன் இணைக்கப்படலாம். டியூவல் சிஸ்டம் கிட்டை நிறுவ முதலில் கேப் பாக்ஸை அகற்றவும். அதைத் தொடர்ந்து வழங்கப்பட்ட கனெக்டிங் பைப்பை டியூவல் சிஸ்டம் கிட்டுடன் இணைக்கவும். வழங்கப்பட்ட டேப்பிங் ஸ்க்ரூகளுடன் 4 பகுதிகளை அவுட்டோர் யூனிட்டின் பின்புற மேற்பரப்பில் டியூவல் சிஸ்டம் கிட்டை இணைத்து கீழே காட்டப்பட்டுள்ளபடி டியூவல் சிஸ்டம் கிட்டை அவுட்டோர் யூனிட்டின் சர்வீஸ் வால்வுகளுடன் இணைக்கவும். பணி 1. குறைந்த நீளம் கொண்ட ரெஃப்ரிஜரண்ட் டியூபிங்களை நிறுவி பெண்டுகளின் எண்ணிக்கையை குறைக்கவும். மேனுஃபேக்சரர்ஸ் இன்ஸ்டாலேஷன் மேனுவலை பார்க்கவும். அவுட்டோர் மற்றும் இன்டோர் யூனிட்டுக்கு இடையே நெருங்கிய தூரத்தை பராமரிக்கவும். மேனுவலில் குறிப்பிட்டுள்ளபடி டியூபிங் நீளத்தை பராமரிக்கவும். கம்ப்ரஸருக்கு எண்ணெய் திரும்புவதற்கு இவாபரேட்டரை விட அதிக அளவில் கண்டென்சிங்கை ஏற்றுவதை தவிர்க்கவும். குறிப்பிட்ட நீளத்தை விட நீளம் அதிகமாக இருந்தால் லூப்ரிகன்ட் ஆயில் எவ்வளவு அதிகமாக நிரப்பப்பட வேண்டும் என்பதை உற்பத்தியாளரிடம் ஆலோசிக்கவும். டியூப்களை வெட்டுவதற்கும் வளைப்பதற்கும் வளைவுகளின் எண்ணிக்கையை குறைக்கவும். வளைக்கும் போது முறுக்க வேண்டாம். டியூபின் சரியான அளவை பராமரித்து டியூபை கவனமாக அவிழ்த்து விடுங்கள். வால்களில் திறப்புகளை உருவாக்கும் போது அவை நீராவி மற்றும் லிக்விட் லைன்கள், பவர் கேபிள்கள் மற்றும் கண்டென்சேட் ட்ரெயின் பைப் போன்ற பல்வேறு கூறுகளுக்கு இடமளிக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்தவும். ஒட்டுமொத்த அளவை அளவிடுவது மற்றும் சரியான பொருத்தத்திற்கு 1 அல்லது 2 PVC பைப்களை பயன்படுத்துவது நல்லது. பிரேசிங் செய்வதற்கு முன் லைன் டியூப்களை ஸ்வேட் செய்வதை உறுதி செய்து கொள்ளவும். மேலும் பிரேசிங்கிற்காக எரியும் போது கிராக்ஸ் உள்ளதா என்பதை கவனமாக பரிசோதிக்கவும். டியூபிங் சரியாக நிறுவப்பட்டதும் அழுத்தத்தை சோதித்து வாக்குவம் செய்து சிஸ்டமை சார்ஜ் செய்யவும். சிஸ்டமை தொடங்குவதற்கு முன் வயரிங் நிறுவலை சரிபார்க்கவும். சக்ஷன் லைனருக்கு ஃபோம் இன்சுலேஷனை பயன்படுத்தவும் மற்றும் பைப்புகளை சரியாக இறுக்கவும். பணி 2. இண்டோரில் முக்கியமாக சாய்வு கோணத்தில் மற்றும் அறைக்கு வெளியே கண்டென்சேட் ட்ரெயின்களை நிறுவவும். இவாபரேட்டர் யூனிட்டுகள் 1/2 இன்ச்சுகள் சாய்வில் கோணமாக இருப்பதை உறுதி செய்து ட்ரேயின் உயரத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள். கண்டென்சேட் ட்ரெயின் பைப்பை இவாபரேட்டர் அவுட்லெட்டிலிருந்து வெளியில் இணைக்கவும். அது மற்றவர்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தாது என்பதை உறுதிப்படுத்தவும். ட்ரைனேஜுக்கு திடமான PVC பைப்பை தேர்வு செய்யவும். டிரான்ஸ்பரண்ட் ஃபிளெக்சிபிள் PVC பைப் பயன்படுத்தப்பட்டால் பைப்களில் துளைகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். பைப் கிளாம்ப்களை பயன்படுத்தி பைப்பை பாதுகாக்கவும். நிறுவப்பட்டதும் யூனிட்டை இயக்கி அதன் செயல்திறனை சரிபார்க்க அதை இயக்கவும். பயிற்சியின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொண்டவற்றை மீண்டும் பார்ப்போம். எனவே எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ்களை அடையாளம் காணவும் மல்டி ஸ்பிளிட் AC நிறுவவும் கற்றுக்கொண்டோம். இதை பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பயிற்சியை உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.